மார்ஸ்ல உயிர்கள் இருக்கா? உயிர்கள் வாழ முடியுமா? அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இந்த கியூரியாசிட்டி ரோவர்னா என்ன? அது ஒரு விசித்திரமான கண்டுபிடிப்ப கண்டுபிடிச்சிருக்காமே! அப்படி என்னதான் கண்டுபிடிச்சுச்சு? வாங்க எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். இது உங்கள் அறிவு வாசல். உங்கள் வாசலை தேடி வரும் அறிவு. சூரிய குடும்பத்தில உள்ள சுழற்சியின் காரணமாக அங்க உள்ள கேஸ், டஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு கோளா உருவாகி 4வது கோளா சூரிய குடும்பத்தில சுத்திட்டு இருக்கிறது. இது பேர் வந்து மார்ஸ் மட்டும் இல்ல. ரெட் பிளானட் அப்புறம் சிம்பிள் ஆஃப் பிளட்ன்னு கூட சொல்லுவாங்க. 4 1/2 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடியே இந்த கோள் உருவாகிருச்சு. இதுதான் மார்ஸ் உருவான கதை. என்னதான் இது பூமிய பக்கத்திலேயே சுத்திட்டு வந்துட்டு இருந்தாலும், பூமிய விட இது சைஸ்ல ரொம்ப சின்னது. பாதிக்கு பாதி தான் வரும். இங்க உள்ள கிராவிட்டி கூட ரொம்ப கம்மி. நம்மளோட வெயிட் இங்க ஒரு 100 கிலோ இருக்கு அப்படின்னா, நம்ம மார்ஸ்ல போய் வெயிட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு 40 கிலோ தான் இருப்போம். இதுக்கு ஏன் வந்து ரெட் பிளானட் அப்படின்னு பேர் வந்துச்சு? பார்க்க இவ்ளோ செக்க செவேல்னு ஏன் இருக்குன்னா, அதுக்கு இதோட ஃபார்மேஷன பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பிளானட்னா அதுக்கு கோர், மிடில் அண்ட் அப்பர் லேயர்ன்னு 3 லேயர் இருக்கும். அதுல வந்து கோர் லேயர்ல வந்து அதாவது இன்னர் லேயர்ல வந்து அயர்ன், நிக்கல் அண்ட் சல்ஃபர் இந்த மார்ஸ்ல வந்து நிறைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த மிடில் லேயர்ல வந்து சிலிக்கேட் இருக்கு. ஆனா அந்த கிரஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? அவுட்டர் லேயர் இதுல வந்து அயர்ன் அதிகப்படியாக இருக்கு. நம்ம அட்மாஸ்பியர்ல வந்து அதிகப்படியான ஆக்ஸிஜன் இருக்கும். இப்ப இந்த கிரஸ்ட்ல வந்து அயர்ன் இருக்கனால, இந்த அயர்ன் வந்து ஆக்ஸிஜனோட ரியாக்ட் ஆயி, இந்த அயர்ன் ஆக்சைடு அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. அதாவது நம்ம இரும்பு பாத்திரத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, அத வெளியில வச்சுட்டீங்க அப்படின்னா, அது ஒரு துரு புடிக்கும் தெரியுமா? அந்த மாரி துரு புடிச்சு, அந்த துரு வந்து என்ன கலர்ல இருக்கும்? ஒரு மாரி ரெட் கலர்ல தானே இருக்கும். அதுதான். இதுதான் ஃபார்ம் ஆயி தான் பார்க்க ரெட்டா இருக்கு. இவ்ளோ கனிமங்கள் நிறைஞ்ச ஒரு பிளானட்டா இது இருக்கு. அப்ப இங்க மனிதர்கள் இதுக்கு வரைக்கும் இருந்திருக்காங்களா? இல்ல இப்ப இருந்துட்டு இருக்காங்களா? இல்ல நம்ம போய் இனிமே இருக்க வாய்ப்புகள் இருக்கா? அப்படின்னு பார்த்தா, இது எல்லாத்தும் ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இத தான் வந்து கியூரியாசிட்டி ரோவர் அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, அங்க தண்ணி இருந்ததற்கான வழித்தடங்களையும் இந்த கியூரியாசிட்டி ரோவர் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த கியூரியாசிட்டி ரோவர்னா என்ன அப்படின்னா, அது ஒரு கார் சைஸ்ல இருக்கிற ஒரு எக்ஸ்ப்ளோரர்ன்னு சொல்லலாம். அதாவது ஒரு ரோபோட். அது வந்து நாசாவோட சொந்தமான ஒரு ரோபோட். இது வந்து நீர் வழித்தடங்கள வந்து கண்டுபிடிக்குது. அதாவது அந்த இடத்துல நீர் இருக்கா? ஒரு அருவி இருந்துச்சா? இல்ல கடல் இருந்துச்சா? இந்த மாதிரி வழித்தடங்கள வந்து கண்டுபிடிச்சு அது நமக்கு இங்க டேட்டாவா அனுப்பும். இந்த ரோவர் மார்ஸ்ல தண்ணி இருந்ததுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்குன்னு நமக்கு டேட்டா அனுப்பியிருக்கு. அப்ப அங்க இருந்த தண்ணிலாம் எங்க போச்சு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கு. எர்த்தோட கோர் வந்து என்ன? மோல்டன் லாவா. அதுதான் வந்து மேக்னெட்டிக் வேவ்ஸ நம்ம பூமிய சுத்தி உருவாகி டைரக்ட் சன் எக்ஸ்போஷர்ட்ட இருந்து நம்மள பாதுகாத்துட்டு இருக்கு. இதனால தான் நம்மளோட பனிம வளங்கள், நம்மளோட தண்ணி எல்லாமே பாதுகாக்கப்பட்டுட்டு இருக்கு. பட் வந்து மார்ஸ்ல அந்த மாரி கிடையாது. அங்க வந்து கோர் வந்து ரொம்ப கோல்டா இருக்கும். நம்ம கோர் ரொம்ப கோல்டா இருக்கனால வெளியில வெப்பமும் ஜாஸ்தியா இருக்கும். குளிர்ச்சியும் அதிகமா இருக்கும். இதனால அங்க உள்ள மேக்னெட்டிக் வேவ் அழிஞ்சு போச்சு. இதனால தண்ணி தண்ணி வந்து முற்றிலும் ஆவியாகி டைரக்ட் சன் எக்ஸ்போஷர்னால காணாம போச்சு. ஆனா முற்றிலும் காணாம போச்சுன்னா இல்ல. இதோட போலார் அதாவது மேலேயும் கீழேயும் சூரிய வெளிச்சம் அதிகமா படாத இடத்துல ஐஸ் கட்டிகள ஐஸ் கேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த பூமிய மாரி குளிர் நிலை வந்து சமமாவும், வெப்பநிலை சமமாவும் அங்க இருக்க போறது கிடையாது. அங்க வந்து திடீர்னு 70 டிகிரி செல்சியஸா அதிகமாவும் ஆகும். திடீர்னு -60 டிகிரி செல்சியஸாவும் குறையவும் செய்யும். இவ்ளோ பிரச்சனைகள் இருந்தும் மார்ஸோட மண்ணுல சில வகையான செடிகள வளர்க்க முடியும். முக்கியமா அதுல ஆஸ்பரகஸ் அப்படின்ற செடிய வளர்க்கறதுக்கான அதிகமான கனிம வளங்கள் அந்த மண்ல நிறைஞ்சிருக்குது. மார்ஸ பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்கள பார்க்கலாமா? அதாவது 2022 கொரோனா வந்ததுக்கு அப்புறம் 1,00,000 பேரு மார்ஸ்ல போய் தங்கறதுக்கு ஒன் வே டிக்கெட் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது எவ்ளோ ஒரு சுவாரஸ்யமான தகவல் இல்ல? நம்ம மக்களும் வந்து இன்னும் எப்புட்றா தப்பிச்சு வேற உலகத்துக்கு போய் வாழலாம் அந்த கொரோனாட்ட இருந்துலான்னு பிளான் பண்ணி அப்ளை பண்ணியிருக்காங்க. சூரிய குடும்பத்திலேயே பெரிய நீள்வட்ட பாதையில சுத்துற ஒரே கோள் மார்ஸ் தான். இதனாலேயே ஒரு வருஷம் அப்படின்றது எர்த்ல 365 நாள்னா, அதே வந்து மார்ஸ்ல 687 நாட்கள் ஆகும். மார்ஸ்ல பாப்புலேஷன் ஜாஸ்தி. அங்க தான் மனிதர்களே இல்லையேம்மா! அப்புறம் எப்படிம்மா பாப்புலேஷன்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள் அங்க இருக்காங்களோ! இல்லையோ! ஆனா இங்கேருந்து நம்ம அனுப்புன ரோபோட்ஸோட பாப்புலேஷன் இப்ப அங்க அதிகமா போயிடுச்சு. ஆனாலும் ரிப்போர்ட்டிங் கண்டிஷன்ல 7ஏ 7 ரோபோட்ஸ் தான் இருக்கு.
எர்த்த விட சின்ன பிளானட்ன்னு சொல்றாங்க. ஆனா எர்த்ல உள்ள மவுண்ட் எவரெஸ்ட்ட விட 3 மடங்கு பெரிய ஒரு வால்கனோ மலை இந்த சோலார் சிஸ்டம்லயே உயரமானது அங்க மார்ஸ்ல தான் இருக்குன்னு தெரியுமா? இந்த கியூரியாசிட்டி ரோவர் இருக்குல்ல, இது ஒரு சவுண்ட் டிடெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து வால்கனோ ஆக்டிவிட்டியோட சவுண்டா இருக்கலாம் அப்படின்னு நாசா சொல்லியிருக்காங்க. இந்த வால்கனோ ஆக்டிவிட்டியோட சவுண்டா இருந்துச்சு அப்படின்னா, அப்ப அங்க மார்ஸ் குவேக் இருக்கணும். அதாவது எர்த்ல வந்து எர்த் குவேக் வருதுன்னா, மார்ஸ்ல மார்ஸ் குவேக் வரணும். அந்த மார்ஸ் குவேக் வந்து இந்த வால்கனோ ஆக்டிவிட்டினால இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அதிகமான மேக்னெட்டிக் வேவ் இல்லாம எப்படி ஒரு மார்ஸ் குவேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஒரு வால்கனோ ஆக்டிவிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்ப ரொம்ப பெரிய விஷயமா வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கியூரியாசிட்டி ரோவர் முக்கியமா கண்டுபிடிச்ச விஷயமா மீத்தேன் கேஸ தான் நாசா பாக்குது. ஏன் என்ன மீத்தேன் கேஸ்னா என்ன? எத்தனையோ வந்து கேஸஸ் இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு தானேன்னு கேட்டீங்கன்னா, அப்படிதான் இல்ல. மீத்தேன் கேஸ் நேச்சுரலா உருவாகுறது கிடையாது. இது வந்து ஒரு உயிர்ல இருந்து வெளியாகிறதோ, இல்ல ஏதாச்சும் ஒரு காம்பினேஷனாலயோ, தண்ணி இருந்தாலோ மட்டும் தான் இது வந்து ஃபார்ம் ஆக முடியும். அப்ப தண்ணியோ, இல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு உயிரோ, இல்ல ஏதாச்சும் காம்பினேஷனாலயோ மட்டும் தான் இது உருவாயிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப உயிர் இருக்கான்னு பார்த்தா, உயிர் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியல. தண்ணியும் பார்த்தீங்கன்னா, ஐஸ் கட்டிகளாவோ, இல்ல பல பாறைகளுக்கு ரொம்ப அடியில சூரிய வெளிச்சமே படாத இடத்துலயோ தான் இருக்கு. முக்கியமா இந்த மீத்தேன் கேஸ் எப்ப அதிகமா வெளிப்படுதுன்னா, அந்த சூரியன் அதிகமா இந்த மார்ஸ் மேல படும்போது தான். அப்ப வந்து இங்க உயிர்கள் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க. மார்ஸ்ல உயிர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது அது எல்லாமே ஒரு செல் உயிரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து மீத்தோஜீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மீத்தோஜீன்கள் தான் வந்து மீத்தேன வந்து வெளியிடும். அந்த சூரியன் தன் மேல படும்போது. அப்ப இதுலருந்து என்ன தெரிய வருது? மார்ஸ்ல உயிர்கள் இருக்கு. உயிர்கள் வாழ்ந்ததுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. இனிமே வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து மார்ஸோட ஒரு அடிப்படை விஷயம். ஆக மொத்தம் நாசாவோட இப்போ ஒரு பெரிய முயற்சியா, அங்க மார்ஸ்ல மனிதர்கள் இருக்காங்களா? இல்ல இருந்தாங்களா? இல்ல இனிமே போயி உயிர்கள நம்ம அங்க வச்சு வாழ வைக்க முடியுமா? எப்படி குடியமர்த்தலாம்? இங்கேருந்து எப்படி கூட்டிட்டு போகலாம்? அப்படின்றதெல்லாம் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா? காசு இருந்தா எல்லாமே சாத்தியம் தான். இப்போ மார்ஸ பத்தின புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்தது உங்களுக்கு என்கிட்ட இருந்து ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அத கீழ கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்காகவே கண்டிப்பா அத பத்தி சொல்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு இதோட நான் கிளம்பிக்கிறேன். உங்கள் வாசலை தேடி நான். பாய் பாய்.